பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் அவர் சித்தப்படி இருந்தால் நமக்கு அதனால் எந்த ஒரு வேதனையோ கஷ்டமோ வராது. அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லிதான் வேதவசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நம்மளுடைய விருப்பப்படி நமக்கு இன்னது தேவை என்று நம்மளே ஆண்டுடைய சமூகத்தில் அழுது போராடி ஒரு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு முழுமையான சந்தோஷத்தை தராது. அதனால் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காகவாது ஆண்டுடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும். அதனோடு ஒரு வேதனை நமக்கு இருக்கவே இருக்காது. ஒருவேளை நம்ம பிடிவாதமாக வற்புறுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து போராடி ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொண்டோமானால் அதில் முழுமையான சந்தோஷம் இருக்காது. அதில் வருகிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்ய மாட்டார். நம்மளே கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினால் வருகிற பிரச்சனைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சிரிப்பார். அவர் நம்மளிடத்தில் நீதானே கேட்டு பெற்றுக்கொண்ட, நீயே சமாளித்துக்கொள் என்று சொல்லி நம்மை கைவிட்டு விடுவார். அதனால் ஜெபிக்கும் பொழுது ஞானமாய் ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஞானமாய் கேளுங்கள். அவருடைய சித்தத்தின்படி தருமாறு கேளுங்கள். அவர் சித்தத்தின்படி அவரிடத்திலிருந்து வரத்திலிருந்து நமக்கு வருகிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வேதனையை தராது, முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நமக்கு சந்தோஷத்தோடு இருந்தால் தான் அது நிறைவான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் உங்களுக்கு என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அதை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.